பிராய்லர் சிக்கன் சாப்பிடலாமா இல்ல நேச்சுரலி க்ரோன் சிக்கன் தானா ஹெல்த்துக்கு பெஸ்ட்? உண்மை என்னன்னு இப்போ கிளியர் பண்றேன். பிராய்லர் சிக்கன் ரொம்ப சீக்கிரம் வளர்க்கப்படும், யூசுவலி 35-45 டேஸ்ல ரெடி. நேச்சுரலி க்ரோன் அல்லது நாட்டுக்கோழி ஸ்லோ growth அதிகம் ஓடி இயற்கை உணவு சாப்பிட்டு வளருது. ஹெல்த் ஆங்கிள் பார்த்தா நேச்சுரலி க்ரோன் சிக்கன்ல சில ஸ்டடிஸ் படி ஃபேட் கொஞ்சம் குறைவு இருக்கலாம், புரோட்டீன், ஐரன், ஜிங்க் கொஞ்சம் பெட்டர் இருக்கலாம். ஆனா ஒரு முக்கிய உண்மை, எல்லா நேச்சுரல் சிக்கனும் சேம் இல்ல, அது எப்படி வளர்க்கப்பட்டதுன்னு தான் மேட்டர். பிக் ட்ரூத் என்னன்னா, சிக்கன் டைப் மட்டும் இல்லை, ஸ்கின் ரிமூவ் பண்ணி டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணி கிரில்டு பிராய்லர் கூட ஹெல்த்தி சாய்ஸ் ஆகிடும். இந்த 4 விஷயம் தான் ப்ராப்ளம். சிக்கன் ஸ்கின் அதிகம், டீப் ஃப்ரை, எக்ஸஸ் ஆயில் மசாலா, பர்ன்ட் ஓவர் சார்ட் பீசஸ். இதுதான் பாடிக்கு லோட், சிக்கன் இட்செல்ஃப் இல்ல. So, pure nutrition and traditional health perspective, a naturally grown chicken natukoli wins. But budget, availability and lean cooking in a broiler chicken totally okay. பெஸ்ட் சிக்கன் எது தெரியுமா? கிளீனா வளர்ந்தது, கிளீனா சமைச்சது, அளவா சாப்பிட்டது. நீங்க பிராய்லர் டீமா நாட்டுக்கோழி டீமா? கமெண்ட்ல சொல்லுங்க.